இந்திய நாட்டு மக்களுக்கு எல்லாம் பாதிப்பு இல்லாமல் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அது ஒரு விதம். ஏன்னா இவர்களுடைய கீழ்த்தரமான வாக்கு வங்கி அரசியல் இதுலேருந்து தெரியுது. காரணம், இப்போ வைகோ என்ன பேசினார் நேற்று, பாகிஸ்தானில் முஸ்லிம்கள், இதே வார்த்தை பயன்படுத்திருக்காரு. நான் ஒன்றும் என் வார்த்தை இல்லை, பாகிஸ்தானின் முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு. காரணம் என்ன, இந்த எழவு வீட்டிலையும் அரசியல் பண்ற ஈன புத்தி இருப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாம். அது வைகோவா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும். அதனால நான் சொல்றேன், 2 பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள இருக்கிற விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகான அதானே, விசிகா, இதுக்கு அடேங்கப்பா இவர் திரு அஜித் தோவலை விட பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிண்டு என்ன. நாம பாகிஸ்தான்ல அது மட்டும் இல்ல, இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பப்ளிக்கு பிரீஃபிங்கே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர், சீக்கிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர், எல்லா இந்திய மக்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த தீய எண்ணம் கொண்ட திருமாவளவன் சரக்கு மிடுக்கு பேச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல மனுஷனாவே இருக்க முடியாது. வடபத்ர கண்ணன் திருக்கோவில் திடீரென்று ராத்திரி 11:30 மணிக்கு திருட்டுத்தனமா இடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க பிரச்சனை நான் வந்திருக்கேன். கோவிலை நீங்க திருப்பணி செய்யறதுக்காகன்னு இந்த போர்டு கூட எங்க கார்பரேட்டர் திருமதி உமானந்தன் இங்க போராடிய பிறகு இங்க இப்ப பிளக்ஸ் வச்சிருக்காங்க. அதுல இருந்தே நமக்கு தெரியுது அறநிலையத்துறை திருட்டுத்தனமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு. சரி, என்னோட பேசிக் கொஸ்டின், இங்க இருந்த அந்த விக்கிரகம் எங்க? ஒரு திருக்கோவிலை திருப்பணி செய்யணும்னு சொன்னா முறையாக பாலாலயம் பண்ணி விக்கிரகத்தை அந்த இடத்துக்கு மாற்றி காம்ப்ளெக்ஸுக்குள்ளேயே அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு இவங்க முயற்சிச்சிருக்கணும். அது நேர்மையான வெளிப்படையான நடவடிக்கைன்னா பண்ணியிருப்பாங்க. திருட்டுத்தனமா லேண்டு கிராபிங்காக பண்ணப்பட்ட செயல் திருடம் மாட்டிக்கொண்டது மாதிரி என்று திருமதி உமானந்தன் அவர்கள் இங்கே வந்த பொழுது அந்த மாதிரியாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு அதிகாரி ஈவோவா உங்களை பற்றி பேச பாரதி ராஜான்னு ஒரு ஜேசியா, அத ஒரு கார்பரேட்டரை பஜாரின்னு பேசுவாரா? என்ன கேவலமான கீழ்த்தரமான. அதனால தான் நான் சொல்றேன், இந்த திருட்டு டிபார்ட்மெண்ட் அறநிலையத்துறையை அபாலிஷ் பண்ணணும். ஏன்னா இவர்கள் அநாகரிகமானவர்கள், திருட்டு கூட்டம். நான் கேட்கிறேன், அந்த விக்கிரகம் எங்க? அந்த விக்கிரகத்தை நீங்க பாலாலயம் பண்ணி மரியாதையோடு இங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இடிக்கிற வேலை ஆரம்பிச்சா திருப்பணிக்குன்னு நம்பலாம். இப்ப திருடம் மாட்டிக்கிட்டான உடனே நீங்க ஃபிளக்ஸை வச்சுவிட்டு அதுக்காக பின்டேட்டு போட்டெல்லாம் ஆர்டர் போடுவீங்களா? அதோடு மட்டும் இல்லை, இந்த ஜேசியை சொல்றேன்னா, மரியாதை கெட்ட நபர், எங்க கார்பரேட்டரை இழிந்த சொல்லால் பயன்படுத்த நீ பகிரங்கமா மன்னிப்பு கேட்கலன்னா அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடக்கும். அது யாரு, சேகர் பாபுவா இருந்தான்னா, அல்லோலியா பாபுவா இருந்தா எனக்கு என்ன வந்தது? நீ ஹிந்து விரோதி. இந்து கோவில்களை இந்த மாதிரி இடித்துக்கொண்டு அபகரித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்னு சொன்னா 2021 சுபோமோட்டோ கேஸ், அதுல ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்ட் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு, அதுல அரசாங்கத்தினுடைய அறநிலையத்துறையினுடைய வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஓப்பனா அஃபிடவிட் கொடுத்திருக்கார். அந்த அஃபிடவிட்ல 900க்கும் மேற்பட்ட கோவில்கள் டோட்டலி டைலாபிடேட்டட், 900க்கும் மேற்பட்ட நம்பர் பார்ஷியலி டைலாபிடேட்டட். நான் கேட்கிறேன், அந்த அஃபிடவிட்ல அரசாங்கத்துறை அறநிலைத்துறை கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி என்ன? நாங்கள் உடனடியாக இந்த 1800க்கும் மேற்பட்ட கோவில்களை கட்டுவோம்னு. இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு இதுவரை அந்த 1800 கோவிலில் எத்தனை கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க, கட்டியிருக்கீங்க? எங்கள் உறவினர்கள் பல கோவில்கள் அவங்களே எடுத்து பண்ணியிருக்காங்க.
நீங்கள் அதெல்லாம் உங்கள் கணக்கில் சேர்த்து எண்ணிக்கையை கொண்டு வருவீங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் எந்த விதத்திலும் சொல்கிறேன்னா இந்து கோவில்களை காப்பாற்றுகின்ற குறிக்கோளோடு அறநிலைத்துறை செயல்படுவதில்லை. கோவிலை கொள்ளையடிக்கிறது. காரணம் என்னென்னா, இப்போ காரைக்குடியில் என் வீட்டு 100 மீட்டரில் அங்கா பரமேஸ்வரி இது மாரியம்மன் கோயில் இருக்குது, நல்லமுத்து மாரியம்மன் கோயில். அந்த நல்லமுத்து மாரியம்மன் கோயிலில் நீயா வந்து ஒரு நாள் அறநிலையத்துறை உண்டியல் வச்சுட்டு போகிறீங்க. வருஷத்துக்கு 4 லட்சத்திலிருந்து 6 லட்சம் தொடர்ந்து அந்த உண்டியல் பணத்தை கொண்டுட்டு போகிறீங்க. நான் அன்றைக்கே அந்த ஜேசிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பில்லாவது கட்டுறீங்களா? 6 லட்சம் ரூபாய் வரை கோவில் உண்டியல் பணத்தை, பக்தர்கள் பணத்தை திருடி கொண்டு போகின்ற அறநிலைத்துறை. ஏன்னா நீ வந்து நீயா கொண்டு வந்து வச்ச, அவங்க எந்த உண்டியலும் இல்லாமல் மக்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இந்த திருட்டுத்துறை, அறநிலையத்துறை நீயா கொண்டு உண்டியலை வைக்கிற. அந்த உண்டியலில் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு வருமானம் வருது. எலக்ட்ரிக் பில்லு கட்டுறியா நீ? இல்லை அந்த பூஜாரிக்கு சம்பளம் கொடுக்கறியா? இல்லை. என் கேள்விகளுக்கு அன்னைக்கு ஜேசியால் பதில் சொல்ல முடியலை. பின்ன எப்படி நீங்கள் நாளைக்கு அன்னதானம் இருக்குது, அதுக்காக பீஸ் கமிட்டி மீட்டிங்கு நீ ஸ்டேஷனுக்கு வா, டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு வா அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ என்ன பண்ற? ஆகவே கோவில்களை உண்டியலை திருடுகின்ற, அது மட்டும் இல்லை, இங்கே பாப்பாஞ்சத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம், அந்த பாப்பாஞ்சத்திரத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் 1870 காலகட்டத்தில் ரிட்டன் கிஃப்ட் டீடு மூலமாக 700க்கு மேற்பட்ட ஏக்கர் அந்த கோவிலுக்கானதுன்னு ரிட்டன் கிஃப்ட் டீடு, ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு இருக்கு. ஆனால் அது அனாதீனம்ங்கிற வெக்கமே கிடையாது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இன்னமும் அங்கே கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், கிறிஸ்தவ வர்த்தக ஸ்தாபனம், குயின்ஸ்லாண்டா, இதெல்லாம் இருக்கு. அந்த இதில் அந்த 700 சொச்சம் ஏக்கர் அந்த ஊர் ஜமீன்தார் கோவிலுக்கு ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு மூலமாக கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, அவர் கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ்னு நடத்துகிறார். அது அவங்க வளைச்சிருக்கிறது 60 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அதில் 7 ஏக்கர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வில்வ பூஜைக்காக ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்ல கிஃப்ட் கொடுத்த இடம். அதே மாதிரி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு வில்வ பூஜைக்காக கொடுத்தது. அதை மறிச்சு வச்சுருக்கீங்களே, அதையும் ரிட்ரை பண்ண மாட்டாரா இந்த அல்லோலியா பாபு? என்ன நடக்கிறது? ஸ்டாலினுடைய ஹிந்து விரோத தீய அரசாங்கம். ஏன்னா இந்த இதை முறையற்ற முறையில் என்ன சென்னையில் இப்போ என்னன்னு சொன்னால் லேண்ட் வேல்யூ பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு இருக்கு. அதனால இந்த இடத்தை அபகரிக்கும் நோக்கில் நீங்கள் இடிச்சிருக்கீங்க. ராத்திரியில் நீங்கள் ஒரு கோவில் திருப்பணிக்காக இடிக்கணும் அப்படின்னா பகலில் பண்ணலாமே. அதுவும் எப்படி? கோவிலை மரியாதையோடு. நான் கேட்குறேன், இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசை ஏதாவது மசூதிக்குள்ளே புந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இந்த கோவிலுக்கு ஆண்டு வருமானம் 1,11,349 ரூபா வருதான். அதுக்கு கணக்கை கொடுன்னு கேட்குறேன் நான். நீ உன் ரிட்டர்ன் ஆர்டரில் கொடுத்துருக்க, அதுக்கு கணக்கு கொடு. ஆகவே இது என்னன்னா திட்டமிட்ட ரீதியில் ஹிந்து மதத்தை அழிக்கும் தீய எண்ணம் தான் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இருக்கு. அதனால தான் இதை நீ இடிச்சிருக்க. ஏன்னா நீ இவ்வளோ வருமானம் வருதுன்னு கொடுத்துருக்கியா, அதுக்கு கணக்குங்க. ஆகவே ஒரு திருட்டு கூட்டம், ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு அறநிலைத்துறைன்னு சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆகவே நீங்கள் ஒன்று, இந்த கோவிலை அத்துமீறி இடிச்சிருக்கிறதுக்கு அரசாங்கம் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும். சேகர் பாபு, நீங்கள் உங்கள் சின்ன எசமான நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஆர்வம் மிகுதியால் அல்லேலுயா கோஷம் போட்ட ஹிந்து விரோதி தானே இந்த சேகர் பாபு. நான் ஒன்றும் நடக்காத சொல்லலை. அவர் சொல்கிறார் அவங்க சின்ன எசமா, சின்னவரா அது எனக்கு தெரியல, சின்னவரா பெரியவரா. அவர் சொல்கிறாரு நான் கிறிஸ்தவர்,
நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர். அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார், ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன். ஏண்டா அது மதவாதம் கிடையாதா? நான் இப்ப ஹெச் ராஜா ஐ எம் அ ப்ரௌடு ஹிந்துன்னு சொன்னேன்னா பாரு ராஜா மதவாதியா இருக்கான். உமானந்தன் சொன்னாங்கன்னா பாருங்க உமானந்தன் மதவாதியா இருக்காருன்னு. ஆனா அவர் சொன்னாரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், இஸ் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அவர் சொல்றாரு ஐ எம் எ ப்ரௌடு கிறிஸ்டியன். ஆகவே இது கிறிஸ்தவ மிஷினரிகளின் அழுத்தத்தின் கீழ் நடக்கின்ற அரசாங்கம்னு சொல்றேன் நான். அதனாலதான் இந்த வேலை பண்றீங்க, அதனாலதான் ஹிந்து கோவிலை அபகரிக்கிறீங்க. நீங்க இதுவா முறையா பண்றதா இருந்தா பாலாலயம் பண்ணி அந்த விக்கிரகம் இங்க இருக்கணும், அதுக்கு பூஜை நடக்கணும் டெய்லி. இது என்ன உங்க இஷ்டத்துக்கா? நீ மசூதிக்குள்ள சர்ச்சுக்குள்ள போய் இந்த மாதிரி பண்ணுவியா? அரசு புறம்போக்குல கோயம்பேடு மாஸ்க் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு பேராவூர்லேருந்து இப்ப காலையில பேசினாங்க, அங்க இருக்கிற விநாயகர் கோவில் வந்து ரோடுக்கு பக்கத்துல இருக்குது, ஆனா ரோட்டுக்கு நடுவுல ஈவேரா சிலை இருக்கு. நீ அந்த சிலை அங்க இருக்கலாம்னா இந்த கோவில் அங்க இருக்கலாமா இல்லையா? என்னங்கடா அயோக்கியத்தனம் பண்றீங்கன்னு கேக்குறேன் நான். முழு அயோக்கிய கும்பல், ஹிந்து விரோத தீய சக்திகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி கோவில்கள் இந்த பிளக்ஸ் வச்சு எங்க கார்பரேட்டர் வந்து போராட்டம் நடத்தின அப்புறம் தானே வச்ச. அதுலயும் அந்த அதிகாரி ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாத ஒரு மனிதன். அந்த அடிப்படை என்ன எங்க கார்பரேட்டர் பாட்டு பஜாரிம்பியா, நடக்கிறது வேற நடக்கிறது வேற. மன்னிப்பு கேட்கலன்னா அந்த நபர் ஜேசியா, அந்த ஜேசி மன்னிப்பு கேட்கலன்னா அறநிலையத்துறை ஆபீஸுக்கு முன்னாடி போராட்டம் நடக்கும். என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? ஒரு மானங்கெட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். அண்ணாதானே அந்த அதிகாரி, எங்கிட்ட வீடியோ இருக்கு, அந்த அதிகாரி எங்க கார்பரேட்டர் அந்த மாதிரி பேசின அருவருக்கத்தக்க வார்த்தை பயன்படுத்தின இதுக்கு இது இருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அந்த அதிகாரி 24 மணி நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணு. நான் இந்த மந்திரி அல்லூலியா பாபு மானமுள்ள நபரா இருந்தா பண்ணுங்கிறேன். நான் நாகரிகமான நபரா நீ இருந்தா, நீ பேசுற பல பேரும் மிரட்டிண்டு, ஆனா மந்திரி அந்த ஆள். அதெல்லாம் 26 ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்கு. முதல்ல உள்ள போறதே சேகர் பாபு தான், கோவில்களை கொள்ளையடிக்கிறதுனால சொல்றேன். ஆனா இந்த மாதிரியா ஒரு மானங்கட்டத்தனமா ஒரு அதிகாரி நடந்துட்டு இருக்கான். அந்த அதிகாரிய சஸ்பெண்ட் பண்ணு உடனடியா, இல்லைன்னா போராட்டம் நடக்கும். நண்பர்கள் இன்னைக்கு காலையில பேட்டி கொடுத்தாரு அமைச்சர் சேகர் பாபு, சொல்லும்போது எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றி இருக்கோம், எல்லாத்துக்கும் வந்து அனுமதி. எங்க நீங்க பாலாலயம் பண்ணின எல்லா சாட்சிகளும் இருக்கு இல்லை ஒண்ணு வேணா. நீங்க இப்ப பாத்தீங்க, நான் வந்து ராஜா வந்து வேணும்னே மோட்டிவேட்டடா பேசுறான்னு சொல்லுங்க. அந்த சேகர் பாபு அல்லேலியா பாபுன்னு கோஷம் போட்ட நீ, யூ ஆர் நாட் அ ப்ரொஃபஸிங் இந்துங்கிறேன். சத்தியிருங்க ப்ளீஸ் வை, கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்போ இங்க அந்த விக்கிரகம் இருக்கணுமா இல்லையா? பாலாலயம் பண்ணி உன் இஷ்டத்துக்கு வீட்டு கொண்டு போயிடுவியா? எப்படி அந்த விக்கிரகத்துக்கு இங்க இது நடக்குதுன்னு சொன்னாலும் திருப்பணி, அதுக்கு பூஜை நடத்தணும் டெய்லி, அதான் விதி. ஆகவே நீங்க சட்டத்தை மதிக்காமல் இது யார் வீட்டுக்கோ திருடிட்டு போயிட்டீங்கிறேனா, மக்களுக்கு தெரியாது, பக்தர்களுக்கு தெரியாது. அது ஒரு திருட்டு கும்பல். நீ வீட்டுக்கு எங்கே கொண்டு போயிருக்க? அதை நீ அழிச்சுட்டேன்னு கூட எடுத்துக்க முடியுமே. எங்க இங்க பாருங்க, கட்டணம்னா என்ன விதிங்க? எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பல கோவில் கும்பாபிஷேகமே பண்ணியிருக்காங்க. அங்க அப்பவெல்லாம் அந்த விக்கிரகத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்களே, அது இங்கேயே ஒரு இடத்துல அதுக்கு சின்ன ஒரு பீடம் போட்டு வச்சு பாலாலயம் பண்ணி எடுத்து வைக்கணும் அந்த முறைப்படி. அதுக்கப்புறம் அதுக்கும் நித்திய பூஜை நடக்கணும். அதெல்லாம் முறைப்படி எங்க பண்ணியிருக்கார் இந்த முறைகட்ட அல்லேலியா பாபு? அதனால சொல்றேன்னா இது போராட்டத்திற்கு வழிவகுக்கும். முதல்ல ஜேசி ஷுட் பி சஸ்பெண்டட், he should publicly apologize. இல்லைன்னா அறநிலைத்துறையில் அந்த ஆபீஸ்க்கு எதிராக போராட்டம் நடத்தும். உங்க தரப்புல தான் தேவையில்லாம வாக்குவாதங்கள் செஞ்சாங்க. இரவு நேரத்துல வந்து மக்களுக்கு வந்து இடையூறா இல்லாம இருக்கணும் அப்படின்றத திருட்டுத்தனமா பண்ணினேங்கிறேன்னா, திருட்டுத்தனமா பண்ணின. நீங்க என்னோட இந்த கேள்விக்கு நீங்க என்ன மீடியா எனக்கு தெரியாது. என்ன நீங்க நல்ல மீடியாவா அறிவாலய மீடியாவா ஐ டோன்ட் நோ. ஆமா, ஏன்னா நீங்க கேட்கணும் அந்த அல்லேலியா பாபுவை, அந்த ஹிந்தி விரோத தீய சக்தி, ஹிந்து விரோத தீய ஆட்சிய, அந்த விக்கிரகம் எங்கே? அதுக்கு நித்திய பூஜை நடத்தணுமா இல்லையா? அப்ப பாலாலயம் பண்ணி வேத மந்திரத்தோட பாலாலயம் பண்ணி அதை எடுத்து தனியா வச்சு அதுக்கும்
ரெகுலர் பூஜாஸ் நடக்கணும். அதுதான் முறை. அப்படிதான் எல்லா கோயிலையும் நடக்கிறது. நீங்கள் திருட்டுத்தனமாக லேண்டு கிராபிங்காக பண்ணியிருக்கீங்க. அதனால் ஏன்னா சேகர் பாபுவுக்கும் இந்த மாதிரியான அவர் என்ன நான் எம்எல்ஏ இருந்தப்போ எம்எல்ஏ இருந்தார். அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குது, கோவில் நில சம்பந்தமாகவே குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவே அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி மந்திரியாக இருக்காரு. நான் 26 ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் இருக்க போகிற இடம் புழல் தான். என்ன ஏன்னா நீ பண்ணியிருக்கிற அத்தனை ஹிந்து விரோத அழும்புகள் அதுக்கு செய்யணும். நண்பர்களே, நேற்றைய முன்தினம் இரவு மத்திய அரசாங்கம் அதனுடைய முடிவின் சார்பாக இந்திய இராணுவம் மிக துல்லியமான சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தி இருக்கு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறதே ஏன்னா திருமணமான பெண்கள் வகுட்டில் இது குங்குமம் வச்சுப்பாங்க. அதுக்கு சுஹாக்கி சிந்தூர் அப்படி அழைப்பார்கள். ஆகவே கணவனை கொல்லும் பொழுது என் கணவனை கொன்னுட்டியே என்னையும் கொன்னுடு அப்படின்னு அந்த பெண் கதறிய பொழுது நீ போய் மோடிகிட்ட சொல்லு. அந்த அம்மா மோடிகிட்ட சொன்னாங்க. மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க. இன்னைக்கு பாகிஸ்தானில் 4 இடங்கள், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் 5 இடங்கள், 9 இடங்களில் மிக ப்ரிசைஸ் அட்டாக் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மசூத் அசார் அவர் இறந்து விட்டதாக கொல்லப்பட்டதாக சில சோஷியல் மீடியா பதிவுகள் பார்க்குறோம். ஆனால் இல்லைங்கிறாங்க. ஆனால் ஒன்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு, அவர் குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் அந்த முகாமில். இது எதுக்காக சொல்ல வரேன், நம்முடைய இராணுவம், விமானப்படை இவர்கள் மிக துல்லியமாக இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நாட் ஒன்லி பேட்ரியாட்டிக் ஃபோர்ஸஸ் டெக்னாலஜிக்கலி வெரி அட்வான்ஸ்டு. ஆகவே இந்த சம்பவம் பெஹல்காம் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதற்கு ஒரு பாடமாக பாகிஸ்தானுக்கு நாம் செஞ்சு காட்டியிருக்கோம். இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஜெனராசிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் போஸ்ட் எதையும் நம்ம தொடலை. பாகிஸ்தான் சிவிலியன்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணலை. பயங்கரவாதிகள் பயிற்சி முகாம்கள் 9 அது அடையாளம் காணப்பட்டு அது மாத்திரமே தாக்கப்பட்டு இருக்கு. ஆகவே இன்றைய தினம் சர்வகட்சி கூட்டத்திலையும் அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதுவரை நடந்தது எல்லாத்தையும் எதிர்கட்சிகளோடு பகிர்ந்து கொள்வார். ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. சென்னையிலிருந்து பப்ளிஷ் ஆகிற ஒரு ஆங்கில நாளிதழ் தவறான தகவலை பாகிஸ்தான் சொல்கிற ஃபீடு பண்ணுற விஷயத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 3 நம்ம அது பேர் சொல்ல வேண்டாம். என்ன அந்த பத்திரிக்கை அது என்னன்னா, ஏன் நான் பேர் சொல்லலைன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும்பங்காற்றிய ஒரு பத்திரிக்கை இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ரேடிக்கல் கையில் போயிட்டதுனால நிர்வாகம் பொய்யான தகவலை எல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பத்திரிக்கை அப்படி மோசமாக நடந்துக்கும்னு சொன்னால், பிகாஸ் தி மேனேஜ்மெண்ட் ஹஸ் கான் இன் டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிஸ்ட் ரேடிக்கல்ஸ். அதனால அந்த சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்லியிருக்கேன். ஆகவே இன்றைய தினம் நாம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மற்றும் மிக திறமையாக துல்லியமாக நடவடிக்கை எடுத்திருக்கிற நம்முடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு உறுதுணையாக பாரத நாட்டு மக்கள் அனைவரும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் ராஜ்நாத் சிங் அவர்கள், அமித்ஷா அவர்கள் மற்றும் நம்முடைய எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு பாரத நாட்டு மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள். நான் என்ன சொல்றேன், இது என்ன ஈன புத்தி? இந்திய நாட்டு மக்களுக்கு எல்லாம்
பாதிப்பு இல்லாமல் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அது ஒரு விதம். ஏன்னா இவர்களுடைய கீழ்த்தரமான வாக்கு வங்கி அரசியல் இதுலேருந்து தெரியுது. காரணம், இப்போ வைகோ என்ன பேசினார் நேற்று, பாகிஸ்தானில் முஸ்லிம்கள், இதே வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. நான் ஒன்றும் என் வார்த்தை இல்லை, பாகிஸ்தானின் முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு. காரணம் என்ன, இந்த எழவு வீட்டிலையும் அரசியல் பண்ற ஈன புத்தி இருப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாம். அது வைகோவா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும். அதனால நான் சொல்றேன், 2 பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள இருக்கிற விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகானா அதானே, விசிகா, இதுக்கு அடேங்கப்பா இவர் திரு அஜித் தோவலை விட பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிண்டு என்ன. நாம பாகிஸ்தான்லயே, அது மட்டும் இல்ல, இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பப்ளிக்கு பிரீஃபிங்கே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர், சீக்கிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர், எல்லா இந்திய மக்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த தீய எண்ணம் கொண்ட திருமாவளவன் சரக்கு மிடுக்கு பேச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல மனுஷனாவே இருக்க முடியாது, இல்ல அவர் நல்ல பேச்சு பேசுவாரா? அதனால அவர் இந்த மாதிரி இஸ்லாமிய பொதுமக்களை தூண்டி விடுகின்ற செயலில், இழிந்த செயலில் ஈடுபடுகிறார். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.